பிளான் சுடுறது அவனுக்கு பிடிச்சா ஜெயில போயிட்டு வெளில வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி முடிச்சு விட்டுறதுதான் அவங்களோட ஒரிஜினல் திட்டம். 2 வருஷத்துல 220 நாள் சிறையில் இருக்கு. நான் இப்போதும் இங்கே வந்து புகார் அளித்தது என் உயிருக்கு பயந்தல்ல. உயிருக்கு பயந்துன்னா திமுக பிரிவுல கொண்டிருப்பாங்க. என்ன என் உயிருக்கு பயந்தல்ல. முதல்வருக்கு இது தெரிய வேண்டும். இல்ல உயிருக்கு பயந்து இதை பேசாம இருந்திருக்குன்னா திமுக கட்சியில பேசாம இருந்திருப்பானுங்க. சரிங்களா? அப்போதான் பெரும் ஆபத்து இருந்தது இல்லையா? இது ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகும்போது பெருந்தவர்கிட்ட போய் வண்டியை கொண்டு போய் விட்டாங்க. மீடியன்ல ஜெயில கையை உடைச்சாங்க. திருச்சியில ராம்ஜி நகர்ல திருச்சி கஸ்டடியில வருண்குமாரோட கஸ்டடிக்கு போகும்போது சாப்பாட்டுல லெட்டை கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அண்ட் கடைசியாக சித்தூர்ல அரெஸ்ட் பண்ணும்போது விடிஞ்சிருச்சு. விடியலைன்னா புகார் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு என்ன கொல்லணுன்ட்டு. இன்னொன்னு கூட மாலதி மாட்டிக்கிட்டாங்க. இவர் கோபின்ற என்னோட நண்பர் அவர் மாட்டிக்கிட்டாரு. விடிஞ்சிருச்சு மாட்டும் போது. அதாவது நள்ளிரவுல தான் பிடிக்கிறாங்க. நாங்க போறோம் சித்தூர்ல இருந்து ஓங்கோல் வரைக்கும் போயிட்டோம். தெரியல பின்னாடி துரத்திட்டு வராங்கட்டு. உங்களுக்கு போகும்போது விடிஞ்சிருச்சு. அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா புகாரி தான் திருவேங்கடத்தை சுட்டது தெரியுங்களா? அதனால பிளான் சுடுறது அவனுக்கு பிடிச்சா ஜெயில போயிட்டு வெளில வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி முடிச்சு விட்டுறதுதான் அவங்களோட ஒரிஜினல் திட்டம். ஆனா விடிஞ்சதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. இன்னொன்னு அதர் ஸ்டேட்ல வச்சு இஷ்டத்துக்கு சுட முடியாததுனால தப்பிச்சேன். அப்பவே பயப்படல. ஆனால் இப்போது நான் சொல்றது, நான் செத்து போயிடுவேன். எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு சாவை பத்திய அச்சமும் இல்லை. ஆனால் உங்க ஆட்சிக்கு இது எவ்வளவு பெரிய அவப்பெயராக இருக்கும், கரும்புள்ளியாக இருக்கும். திமுக ஆட்சியில் கூட நடக்காத மரணம் தாவே காட்சியில் நடந்தது என்றது முதல்வருக்கு இழுக்கு என்பதை அவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இடத்துல சென்று போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சென்று சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.